என் வீட்டுக்காரர் ஒரு வியாபாரி. என்ன வியாபாரம்? மாட்டு வியாபாரம் பண்றான். மாட்டு வியாபாரமா? மாட்டு வியாபாரம். மாட்டு வியாபாரம் அப்படியா? ஆட்டு தரவாளி வச்சு ஆட்டு தரவாளி இப்படியே இருக்கும்போது அவனுக்கு ஒரு கூட்டாளி பக்கத்தூர் 2 பேரும் ஒரு சந்தை விட மாட்டாலும் போவானோ போயிடாம தரம் போயிட்டு போயிட்டா குடிச்சுன்னு ஆடின்னு வருவானு வீட்டுக்கு. இதே வேலை இருக்கு. ஆமா என் வீட்டுக்கு வருவாரு. ஆமா அவன் கூட்டாளி அவன் ஆக்காக்காரி வயசானவன் அவன் செத்துட்ட உடனே எங்க வீட்டுக்காருக்கு ஆள் வந்தது. அன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு வேலை வேலை அவரு சாவுக்கு போறதுக்கு நேரம் இல்ல. நாளை என்ன கூப்பிட்டான் அடி எழுக்கு போயிவா அப்படி என்ன கூப்பிட்டான்னு நடந்துதான் போகணும் போயிருந்தோம். அப்புறம் என் மாமியாக்காரி வயசானவன் சும்மாதான் உட்காந்து கிடந்தான். அன்னைக்கு ஏறி வேலை இல்ல அத்தா இது போல எங்க வீட்டுக்காரங்க உன் மகனும் கூட்டாளியா அவன் ஆத்தாக்க செத்துட்டா 2 பேரும் எழுவு போய் வருவோம். ஆனா பேசிட்டே வருவோம். 2 பேரும் போனோம். போன இடத்துல வாசலே படுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேல அவர் பந்தலாட்டம் ஏற்கனவே அவரைக்காயா கொத்து கொத்தா கொலை தூக்குது போனதுக்கு நேரம் அதுக்கு பொணத்து போட்டு வச்சுக்கிறாங்க. நான் போனோம் நான் அவரைக்காய் பார்த்துட்டேன். ஆமா ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு எண்ணம் எப்படியும் மாமியாக்காரி வந்துக்கிறான் இல்லையா நாம ஒப்பாரி பாட போறோம். மாறு அடிச்சுக்கல மாமியா கிட்ட சொல்லிட்டா அவன் புரிஞ்சுக்குவான். ஒரு 5-6 காய் அறுத்து மட்டில் வச்சுன்னு வந்துருவா அப்படின்னு நான் என்னன்னு ஒப்பாரி பண்ண அப்படின்னு ஒப்பாரி பாடுறேன். என் மாமியார் குடிச்சிக்கணும். வந்த இடத்துல அவருக்கு மேல ஆசைப்பட்டு இது மாசமா இருக்கிறா அதனால 5-6 காய் அடுத்துட்டா போகணும் அப்படின்னு என் மாமியார் என்னன்னு எனக்கு ஒப்பாரி பாடுறா. அடி பொறுத்து காடி அந்த நேரம் பார்த்தா 5-6 காய் அறுத்து போயிடலாம் அப்படின்னு என் மாமியாரி ஒப்பாரி பாடலாம். அவரைக்காய சொந்த காரி பணத்துக்கு தலைமோட்டில உட்காந்து ஆயிடுக்கிறான். அவ வேலை போட்டு விளையாடுறது தண்ணி ஊத்து நல்லாட்டாங்குது. உட்காந்து ஆயுதம் இருந்தவன் எக்கு கூட ஏந்திரிச்சு அடிச்சுக்கின்னு அவன் ஒப்பாரி பாடுறான். இது வரைக்கும் விட்ட அந்த காய் மேல விரல படக்கூடாது அப்படின்னு அவன் ஒப்பாரி பாடணும். அப்புறம் நான் புரிஞ்சுக்கணும். இந்த வந்த இடத்துல நம்ம திருடு பலிக்காத இருக்குது அப்படின்னு தம்பி அவருக்கு வேணாம் அப்படின்னு மூக்க சேர்ந்து இதோட கையை எட்டிச்சோம் தொடச்சு போட்டு சொல்லாத பேசாத வந்து சேர்ந்துட தம்பி அலை போல ஆச்சு. எங்க கதை எழுது போல கதை அவருக்கு கிடைச்சா இல்லையா கிடைச்சா தம்பி ஒரு 1-2 காய் கிடைச்சாலும் போதுட்டா. சரி அது போட்டா அப்படி நின்று என்கிட்ட சொல்லு இருக்குது அது வேற இருக்குதாங்களா
எங்க போறான்னு தெரியல, ஆளை காணாமே. வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு வந்து வெந்தாளி போடணும். ஏன்னா தட்டுல போட வச்சாலும் 10 சொல்லிட்டு தொட்டு நேரி கட்டி வச்சு எங்க போறான்னு தெரியல முடிச்சுட்டு. ஐயோ 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 அம்மா, நீ போட்டு வச்சுமா தொட்டில அதெல்லாம் பத்தாது. இந்த நேரத்துல பஞ்சம் இருக்குன்னு சொன்னா ஆமா அது என்ன பஞ்சம் சொன்னா போய் நான் தான் ஒரு வழிகாட்டி அனுப்பிச்சேன். போந்த பக்கமா போறாரு. ஆமா கரம்புக்கா போடா அதெல்லாம் சாப்பாடு இருக்குது அப்படி சொன்ன போய் இன்னும் அங்க போனவன் இன்னும் வரவே இல்லை. இன்னும் கொட்டியில கத்து விட்டது 10 சொல்லி அடிச்சுக்கிறேன். ஆமா பையா ஆமாம்மா நீ வரல மாமா. ஏன்னா அவன் நல்லவனுக்கு பிறந்தா நேரம் வந்திருப்பான். ஆமாப்பா எங்க போனா தெரியல. அதான் சாப்பாடு போய்கிறான். அவன் கூட்டி நான் மாத்திக்கிட்டேன். ஓஹோ நீங்க மாத்திக்கிட்டு ஹாய் அம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏவந்தி அம்மா ஆம்பளை தெரியுது ஐயாரு ஏவந்திக்கு ஆம்பளை அம்மா ஆமாண்டி. ஐயோ இதை பார்த்தா ஆம்புலன்ஸ் இல்லை உனக்கு. ஆம்புலன்ஸ் அது ஆம்பளை இல்ல 2 கண்டா ஆகும். ஓ இது கைத்து கைத்து சொல்லிக்காங்க. 6:45 2 கால் காது மேல. ஆமா நாங்க 6:02 9 பூபதியா ஏய் அம்மாடா அம்மா வரலையா? ஹாய் அம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஓஹோ ஆமாம்மா, 8 10 நடுவுல இருக்கான். பூபதியா உங்க கொஞ்சம் தக்க காமியா. ஐயோ ஐயோ, இது அடே இப்பதான் சொன்னேன் நானு. இப்பதான் சொன்னேன். ஏம்மா, நீ வார்த்தை வேண்டாம். ஓஹோ சபை வார்த்தை அப்படிப்பட்ட சபை. ஓஹோ பூபதி சபையை பார்த்தனியா? பார்த்தேன். எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாதிபதி சபை. எதற்காக கூடப்பட்ட சபை? பாலாறு கோவில் முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அவருடைய திருவிழா முன்னிட்டு அப்படி மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய பார்த்திருக்கோம். கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கோம். கிருஷ்ணனையா பார்த்திருக்கோம். நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் ஐயனார் தங்களுக்கும் அடியேன் ஒருபடி ஒரு வணக்கம். என்னுடைய விளக்கம் சொல்லுங்க. சொல்றேன்ப்பா. எப்படி விளக்கம்? எப்படிப்பா? ஜெய சுந்தரி ஜெய சுந்தரி ஜெய சுந்தரி. ஜெயமாபுரி பட்டணத்தை அணுவரக்கூடிய ஜெயசேரன் மன்னன் மாறி. ஆமாப்பா. ஏன்னா அவருடைய மனைவி இல்லற வாக்கிய துறவி. இவருடைய பெயரோ ஜெய சுந்தரி ஜெய சுந்தரி. ஆமாப்பா. சாப்பாடு பார்த்தாரா வந்து பசி எடுத்து நான் கேட்டேனா? நான் கேட்டதுக்கு
போன் கை காட்டியா போன் போட போன் எடுக்கிறியா எனக்கு நீ வாங்கி காட்டியா போன் எடுக்கிறியா வாங்கி காட்டியா அது எனக்கு கரம்புக்கு வை காட்டணும். போன் போட்டா போன் எடுக்கிறீங்க சாப்பாடு வாங்கி காட்டியா கிண்டாடா சாப்பாடு சொட்டா சாப்பாடு போல வருமா எந்த குறை 3 வேளைக்கு கேளுங்க நல்ல சாப்பாடு போட்டாங்க. அப்படியே போடுறீங்களா சார்? சொட்டா போன் போட்டா போன் எடுக்கிறியா அது அவன் பாடு வேலை இல்லையா அவங்க எப்படி விளக்கம் ஜடசுந்தரி 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 ஜெயசுந்தரி 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 ஜெகமாவரி பட்டணத்தை அண்டரக்கூடிய ஜெயசேன மன்ன மனைவி இளர் வாய்க்க துறவி இவருடைய பெயரோ ஜெயசுந்தரி 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 ஐயா நாடு பொருத்தம் ஏன்னா ஒரு அரசனுடைய பொருத்தம் மனைவி பொருத்தம் எதனா ஒரு குறை இருக்கிறதா யாரோ ஜெயமாபுரி பட்டணம் ஆமா ஜெயமாபுரி பட்டணம் ஆண்டு வரக்கூடிய ஜடசேன மன்ன ஜடசேன மனைவி ஜடமாளி ஜெயசுந்தரி ஜெய 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 ஆமாப்பா அப்படி எந்த குறைபாடும் கிடையாது எங்க நாட்டுல ஏன்னா நீதியை தவறாக நீங்க கேட்காரு ஆமாப்பா ஏன்னா ஒரு நாட்டில் என்ன குறை இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடியவர் என் வீட்டுக்காரர் ஏன்னா ஒரு நாட்டில் எந்த குறை இருந்தாலும் ஏன்னா ஒரு மனசனாக இருந்தால் ஒன்று நட்டு வைக்க வேண்டும் ஒன்று வெட்டி வைக்க வேண்டும் ஒன்று கட்டி வைக்க வேண்டும் ஆமாப்பா இது மூன்றும் செய்தால்தான் ஒரு ஊருக்கு ஒரு தலைவரோ ஆமாப்பா ஒரு பெரிய மனுஷனா இருக்கலாம் ஏய் அதையா போங்க போறேன் ஆமாப்பா அப்படி ஏன்னா வெட்டி வைக்க வேண்டும் என்றால் ஒரு குளத்தையோ ஆமாப்பா ஆமாண்டா வெட்டி வைக்க வேண்டும் அப்படி கட்டி வைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு கோயிலோ கட்டி வைக்க வேண்டும் சத்திரமோ கட்டி வைத்தால் அதுதான் கட்டி வைக்க வேண்டும் கட்டி வைக்க வேண்டும் என்றால் ஆலமரமா புல மரம் வேப்ப மரமா ஏதோ நட்டி வைக்க வேண்டும் ஆமாப்பா அப்படி இத மூன்றையும் செய்து வைத்த மன்னர் எந்த குறைபாடும் இல்லாமல் அவற்றை செய்து வந்தார் ஆனா எங்க வீட்டுக்காரர் கண்டாரு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா தம்பி தெரிவிக்கிட்ட முடியா நீதி நெறி தவறாமல் செய்து வரக்கூடியவர் என்னுடைய வீட்டுக்காரர் ஜெயசேன மன்னன் ஜெயசேன மன்னன் அப்படி என்ன எங்க அக்கா இருக்கின்றார் ஜெயமாலினி ஆமாப்பா அவருக்கும் சில காலமா பிள்ளை என்பது கிடையாது ஆமா ஏன்னா சரி நான் வேற யாரா கட்டி கொடுத்தா நாட்டுல பேர் பாதி பாக்க போய்விடும் வீட்டுல பேர் பாதி பாக்க போய்விடும் ஆமா அதனால தங்கச்சியை கட்டி வச்சா ஏன்னா அவருடைய வயித்துல ஒரு குழந்தைய பிறந்தா நம்முடைய வாரிசா நம்ம வம்ச வழி வழங்கும் அப்படி என்று எங்க அக்கா ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆமாப்பா நான் மங்கை பருவம் ஆமாண்டா அப்படி திருமணம் செய்து வைத்து எங்க வீட்டுல அரண்மனைக்கு வரோம் எங்க வீட்டுக்காரன் நானும் ஆமாண்டா தம்பி அப்படி வந்த உடனே ஏன்னா எங்க அக்கா எம்மா நல்லா கரமா கிடந்தாலும் நான் காலடி எடுத்து வச்ச உடனே ஆமாடா தம்பி அழகான ஒரு ஆண் ஆமாண்டா ஏய் ஐயனாரே ஐயோ ஐயோ என்ன பிடிச்சி அலட்சம் அவளை பிடிச்சிருச்சு அவளை பிடிச்ச தத்துறோம் என்ன பிடிச்சிருச்சா தம்பி இல்லடா ஐயனாரு அப்படி தனியா இருக்கிறா தனியா தானக்கிறேன் ஏண்டா தனியா தானக்கிறேன் அவன் எது சொல்றான் தனியா இருக்க சொல்றான் தனியா வந்து ஏண்டா அப்படி இப்ப பிள்ளை இல்லாம ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறேன் ஆமாண்டா ஏன்னா இது பிள்ளை பிறகு ஏதோ வழிக்குதுன்னு சொல்லி வச்சாங்க ஆமாண்டா புள்ள அவன் கொடுப்பா எம்மா புள்ள
அதுக்கு தகுந்த வழி சொல்லுவேன். ஆமா ஆமாண்டா. ஐயனார் எதெல்லாம் வைத்தியம் சொல்றாங்க. எழுதாத புள்ள ஐதாலும் பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ இல்லையா? அதனால புள்ளன்னு எழுதியிருந்தாதான் பிறக்கும். ஓ எப்படி இருந்தாலும் ஆமா அம்மாடியில எழுதல டேய், 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 டேய். ஏடா மண்ணில புள்ளன்னு எழுதியிருந்தாதான் பிறக்கும். அப்படி சொல்ல ஆ. மண்டில எழுதும். ஏய். ஏய். ஏய் ஏண்டா டேய் டேய் டேய். நீ தோச்சுக்க. என்ன தம்பி என்ன நல்ல சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பாரு. சரி நான் பாக்குறேன், நீ பாரு. அப்படி எப்பா சரி இருந்தாலும் ஏன்னா எங்க அக்கா பெத்து எடுத்தாங்க. அக்காளுக்கு பிறந்தாங்க, உனக்கு பிறந்தாங்க. ஆமா அனுபவம் இல்லையா? ஆமாப்பா அக்கா புள்ள தான் புள்ள. ஆம்பளதான். அதனால பெத்து எடுத்தால தவிர ஆமா. அத நான் தான் சீராட்டி வளர்த்து ஆளாகலாம். ஆராட்டி சீராட்டி நான் தான் வளர்த்தேன். நீதான் வளர்த்த. ஆமாப்பா. ஆமா. ஏன்னா அவருக்கும் திருமணம் செய்து வைத்தோம். கல்யாணமும் முடிச்சிட்டீங்க. ஆமா கல்யாணம் படிச்சு முடிச்சிட்டோம். மருமக சம்பாதிச்சிட்டீங்க. சம்பாதிச்சிட்டோம். ஆனா எப்பா தீர்க்க யாத்திரை போய் வந்தோம். ஆஹோ. ஆமாப்பா காசி முதல் ராமேஸ்வரம் வரை தீர்க்க யாத்திரை சென்று விட்டோம். 3 வருஷமா ஆமா கோயிலுக்கு வந்து போயிட்டு போய் வரீங்க. வந்துட்டோம். இந்த பாவத்தெல்லாம் தொலைச்சிடணும். தொலைத்து விட்டு புண்ணியத்தை தேடணும். தேடணும். அவனும் புண்ணியத்தை தேடின்னு வரீங்க. ஆமா அனுபவம். ஆனால் இருந்தாலும் அக்கா வரும்படி உத்தரவு. ஆமா. ஆமாப்பா இருந்தா சீக்கிரம் சிவகரம் போ. ஏடா, ஓ ஓ தங்கச்சி. வந்துட்டா என் தங்கச்சி. சுந்தரி, என் தங்கச்சி வந்துட்டா, தம்பி. என் தங்கச்சி வந்துட்டா. வந்துட்டேமா. ஓ சும்மா தங்கச்சி. என் தங்கச்சி வந்துருச்சா? அவன் தங்கையான ஜெயசுந்தரி. ஜெயசுந்தரி வந்து விடுறேன். நான் எனக்கு நல்ல மாதிரி கொடுத்துறேன். நல்ல மாதிரி எல்லாம் அம்மா உட்காருங்க. ஏமா. ஏய், போட்டியாடா, மாட்டா. ஆரம்பமா? ஆயம்மா, எங்க அக்காவை பாத்தியா? அதான் பாரு. போயா? போக, சரி, பேக் எடுத்து வா. ஓஹோ! ஓஹோ! தங்கா ஜெயசுந்தரி. அது என்னால புள்ள பெத்தவளே. கல்யாணம் பண்ணி இவனுக்குதான் புள்ள இருக்குது. 10 வருஷமா கரம்ப சக்காலுக்கு என்கிட்ட விட்டு விட்டா நான் எனக்கு எந்த நேரமும் ஈத்து போட்டுட்டே இருந்தா அந்த கிளை முட்டி வராதவன் யாரு நான் தான் முந்தி வந்து வேலை கழிச்சு வச்சு புண்ணி ஆமா. ஏதோ சரி நமக்குலாம் குழந்தை இல்லையே முன்னையும் யாரு இவ வயசுக்கு வந்து அம்மா நாள் இருந்தா தெரியுமா யாரு வந்து கேட்கலாம் ரொம்ப நாளா? ரொம்ப நாளா 1.5 மாசமா வயசுக்கு வந்து கிடந்து. 1.5 மாசம் ரொம்ப நாளா ஏய், நம்ம நாளா போய் உட்கார்ந்துமா. தம்பி வயசுக்கு வந்து ரொம்ப நாளா இவளையும் எவனும் வந்து எந்தம்மா அப்படியே வந்து கேட்கல சரி போனா போது என் வாழ்க்கையில பாதி பங்கு கொடுத்து சரி உனக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்தனேன் என்ன போய் இப்படி பேசுற நியாயமா வேண்டி உனக்கு நல்ல எண்ணமா இருந்திருந்தா ஒரு அழகான மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருப்ப நீ என்ன பண்ண என்ன பண்ணி கரம்பா கடந்து போனாரா மூட்டு விளக்கு ஏறி மேல் நீ ஏற்றி வச்சு விளக்குதான் ஆமா ஆனா நீ என்ன பண்ணணும் இந்த சொத்து இந்த ராஜ்யத்துக்கே நீ புள்ள பெற்று கொடுப்ப நீ மகாராணியா இருப்ப நான் எங்கன்னா ஓரமா உட்காந்து நெல்ல எண்ணத்தோட தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த கடவுளா பார்த்து உன்ன வாடி ஆக்கிட்டான் சரி எனக்கு கடவுள் அங்க படி ஆகிட்டான் ஏண்டி சரி அப்படி நீ உன் நல்ல எண்ணமா இருந்தா நீ தான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்து சந்தோஷமா நம்ம வளர்த்து திருமணம் செய்ய வச்சோம் அப்பயாலே அந்த மனுஷனை விட்டா தாண்டி எப்படி ஊடுவாங்க பண்ண அரிசக்காரன் கொடுத்தவன் ஆம்பியானக்காரன் கொடுப்பா நான் சொல்லுவான் என் மனுஷார முத்தி வந்துடுவான் நான் பார்த்த பிறகுதான் எது வந்தாலும் எத்தான் நீ எச்ச பால் குடிச்சு வளர்ந்துவேன் இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கணும் யார் பிரிக்கணும் ஏண்டி நான் புள்ள பெருசு அரசாங்கம் என்னது பேர் பாருப்பா இருக்கு ஒண்ணுது என்னது பேர் பாருங்க ஒண்ணுது ஒண்ணுது மட்டும் அவன் பேர் பாருங்க என்ன பண்ண போறா கட்டிட்டு வந்தாங்க புள்ள பெத்து வச்சுக்கிறாங்க கரியாவும் மீனாவும் முட்டையாவும் ஆகி போறது நானு அப்படியே அங்க செஞ்சது வரும்போது
நீ என்ன பண்ண? அவன் முட்டியாக தூண்டுறான். உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணி நீ வச்சாங்க? ஏன் எடுத்து கட்டி வாய் தேய்ச்சிக்கிற? சாப்பாடு ஆக்குவோம். நீ ஏன் எடுத்து கட்டி வாய் தேய்ச்சிக்கிற? அப்ப வந்து இங்க வா. இங்க வா. மரியாதையா சொல்லிட்டேன். நான் புள்ள பெத்து வச்சுக்கிறேன். நீதான் தாய் போல வளர்த்த. நமக்குள்ள சண்டை இல்லாத வந்தனா எதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லாத இருக்கலாம். அக்கா. என்கிட்ட நீ வச்சு கட்டி வந்து வச்சுக்க. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் கதை. சரி அக்கா ஏன்னா உன் எச்சி பால் குடிச்சவன் நான். ஆமா. ஆமா நீ அக்கா. ஆமா. ஏன்னா உன் வயித்துல புள்ள பிறந்தா என்ன? அத நினைச்சு பாரு. சரி நான் புள்ள பெத்த. என்னடா? நீ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி சண்டை போடுறத பார்த்தாரு உங்க வீட்டுக்காரு. சரி. நம்ம குடும்பம் இப்படியே சண்டை சாடி ஆகுங்க. ஐயோ. இந்த உயிரை வச்சிருக்க கூடாது கவுச்சி எடுத்துட்டு போறாரு. ஐயோ. ஆமாம்மா கவுச்சி எடுத்துட்டு போறாரு தூக்கு மாட்டீங்க. ஐயோ. நான் சண்டை போட்டுக்க மாட்டேன்டா. அக்கா அந்த மாதிரி. தாய்தான் சொல்லி வந்தா தாய்வான கிடத்துல மாட்டாங்க. கிளையில் மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் உயரமா ஏறி மாட்டிக்கன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். அப்பதான் செருக்கு உயிர் போவோம். அந்த தாலி அத்த ஆ, பையன். கீழே இருந்தா காப்பாத்துவாங்க. ஏன்னா ஒரு நாட்டு மாட்டு சேர்த்துட்டா எனக்கு தான் லாபம். ஒலிங்கடா. ஒலிங்கடா. பார்க்கலான்னு பார்க்கறான். தங்கச்சி நம்மள உனக்கு புள்ள இல்லையா? ஒரு நாள் வச்சுக்க போறாங்க. அது கிடையாது, அண்ணா. இந்த அப்பா மேல ஆசைப்படல. இந்த அம்மா மேல ஆசைப்படல. நீ கூப்பிட்டு கூட கேட்டு பாரு. இந்த அம்மா மேல ஒரு ஆமா. அக்கா சொல்லுமா. ஏன்னா அப்பா நாட்டுக்கு பேரரச முன்னாடி நாம இருவரும் ரெண்டு பேரும். நாமளே சண்டை மாஞ்சா போட்டுட்டா. உலகத்துல இருந்துமா அதுவும் இல்லாத எனக்கு குழந்தை பிறந்த உடனே அட நம்ம வயசுல சின்ன பொண்ணாச்சே அவ பாக்க நம்ம குழந்தை வச்சிருந்தா அங்க எப்படி ஏங்குவா? அவனுடைய மாற்றம் இருக்கும். அவள் புள்ள பெத்த உடனே நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். சரி அக்கா. தாண்டி வளர்த்த. சரி அக்கா. சண்டை சாடி இல்லாத சண்டை சாடி இல்லாத பத்துமே இருக்கான். சரி அக்கா ஏன்னா நம்ம சந்தோஷமா இருவரும் நீ கொஞ்சம் விட்டு போகும். சரி இதுக்கப்புறம் சரிக்கா ஏடா ஒரு சால் ஓட்டா போயிடு ஒரு புள்ள பார்த்தா கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு புள்ள பார்த்துட்டேன். கொஞ்சம்